அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் சிக்கன் வறுத்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கோல்டு வின்னர் தாங்க யூஸ் பண்ணுறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை நான் கடாயில் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேங்க, சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எண்ணெயில் முட்டையை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரித்து விட்டுட்டேன் ஒரு 3 நிமிஷம். இப்போ தேவையான அளவுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை வந்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். ஒரு குடை மிளகாயை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குடை மிளகாயை சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கேரட்டை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பீன்ஸை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கோஸு சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். காயை நல்லா வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் மிளகுத்தூளை. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்கோசரம் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் வந்து ரொம்ப வேக வச்சு எடுத்துக்கூடாது, ஒரு அரை வேக்காடா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போது சில்லி சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காயும் அரை வேக்காடா நல்லா வெந்து வந்துருச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டேங்க, பாஸ்மதி அரிசி. நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வருது. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சாதத்தை. சிக்கனை வந்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ சிக்கனு தேவையான அளவுக்கு. இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் சாதத்தை எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே சுத்தமாகவும் சுவையாகவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. நம்ம வீட்டிலே செய்யும் போது ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.